ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓ. ஸோ எஸ்பிஓவில் வந்து நம்மளுக்கு வந்து 404 டாஸ்க்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ அதில் வந்து 404 எரர் வந்து நிறைய பேருக்கு வருது. சில பேருக்கு வந்து ஃபார்ம் வந்து சப்மிட்மெண்ட் ஆகிடுது, சில பேருக்கு சப்மிட்மெண்ட் ஆகலை. ஸோ இதில் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறோம். ஸோ இந்தமாரி 404 வந்ததுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய மொபைலில் வந்து ரைட் கார்னரில் வந்து ரைட் டாப் கார்னரில் வந்து 3 டாட் இருக்கும். ஸோ இங்கே இருக்க பாருங்கள், இந்த டாட்டை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, அந்த ஹிஸ்ட்ரியை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஹிஸ்ட்ரி என்னென்னலாம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்களோ அந்த ஹிஸ்ட்ரிலாம் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து டெலிட் ப்ரௌசிங் டேட்டா, இதில் வந்து ப்ரௌசிங் டேட்டாஸ் நீங்கள் என்னென்ன டேட்டாஸ்லாம் வந்து ப்ரௌஸ் பண்ணியிருக்கீங்களோ கூகுளில், ஸோ அது எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஏரோ மார்க்கில் லாஸ்ட் 24 hours இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாப்அப் நிறைய ஓப்பன் ஆகும். இதில் வந்து லாஸ்ட் 24 hours, 7 days, லாஸ்ட்டு 4 weeks. ஸோ இதெல்லாம் வேணால் நிறைய ஓப்பன் உங்களுக்கு வந்து 2 months 3 months டெலிட் பண்ணணும்னா இங்கே லாஸ்ட் டைம்னு இருக்கும். இங்கே லாஸ்ட் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இங்கே ப்ரௌசரில் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ இதில் வந்து டெலிட்டட் டேட்டா, இந்த டெலிட்டட் டேட்டா கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே டெலிட் ஆகிடும். வேறு எக்ஸாம்பிள் வந்து நம்ம கொடுக்குறோம் பாருங்கள். இதில் வந்து வேறு எக்ஸாம்பிள் 24 hours கொடுத்துருக்கேன். ஸோ 24 hours வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து டிலீட் டேட்டா இருக்கா, டிலீட் டேட்டா வந்து காட்டோம்னா நம்ம என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து டிலீட்டாக வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பாப்பப் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம வந்து டிலீட் கொடுத்துட்றோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள், டிலீட்டிங் ப்ரௌசிங் டேட்டாஸு இது எல்லாமே டிலீட் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ 24 hours நம்மளுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் டிலீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒன்று ஆப்ஷன் வந்தோம்னா இது வந்து ஹிஸ்ட்ரி வந்து கிளியர் பண்ணுறது. ஸோ இதனாலுமே சால்வ் ஆகும்னா மேபி சால்வ் ஆகுது, சில பேருக்கு சால்வ் ஆகலாம். ஸோ பர்மனன்ட் சொல்யூஷன் என்னென்னா, அதே சேம் லைக் திஸ் 3 டாட் டச் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் வந்து கூகுளில் வந்து செட்டிங்ஸ் ஒன்று இருக்கும். இங்கே செட்டிங்ஸ் இருக்கா. ஸோ இந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் வந்து சைட் செட்டிங்னு இருக்குது பாருங்கள். இங்கே இருக்க பாருங்கள் சைட் செட்டிங். பாருங்க, ஏரோ மார்க் பண்ணி காட்டுறோம் பார்த்தீங்களா, சைட் செட்டிங். இந்த சைட் செட்டிங் தான் வந்து டச் பண்ணணும். இந்த சைட் செட்டிங்கை வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஆல் சைட்ஸு, லொக்கேஷன்ஸு, கேமரா, மைக்ரோஃபோனு, நோட்டிஃபிகேஷனு, எனேபிள் டு கான்டாக்டு, மோஷன் சென்சார், ஸோ இந்த மாதிரி நிறைய யூஎஸ்பி நிறைய வந்து உங்களுக்கு பாப்பப் வந்து ஹெட்லைன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து காட்டும் பாருங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதேமாரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னு காட்டும்னா லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், இங்கே வந்து டேட்டா ஸ்டோரேடு. ஓகேவா, அந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இதில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து அன்வான்ட் டேட்டா ஸ்டோரேஜ் வந்து ஹிஸ்ட்ரி காட்டுது. இதில் பாருங்கள் 50 MB 33 MB இந்த வெப்சைட்லாம் நம்ம போயிருக்கோம். ஸோ இந்த வெப்சைட் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கேட்ச் ஃபைல் வந்து ஃபுல்லாகவே கேட்ச் ஆகிட்டுருக்கு. ஓகேவா. ஸோ இதில் வந்து கீழே இருக்க பாருங்கள் டிலீட் டேட்டா. ஸோ இந்த டிலீட் டேட்டா கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிலீட் பண்ணணுமா என்று பாப்பப் ஒன்று அப்புறம் கன்ஃபர்மேஷனு டிலீட் கொடுத்துருங்க. ஸோ டிலீட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிலீட் ஆகிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் டேட்டாஸ் வந்து டோட்டலாகவே வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அந்தமாரி ஃபுல்லாகவே டேட்டாஸ் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அகைன் வந்து நீங்கள் எஸ்பிஓ போர்ட்டலில் வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட்மெண்ட் ஆகும். சப்போஸ் அப்படியும் ஆகலை அப்படின்னா சப்போஸ் நம்மளுக்கு எஸ்பிஓ வெப்சைட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம். உங்களுக்கு மொபைலில் இது வந்து மொபைலில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் வெப்சைட்லேயே நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்னா அவங்க வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டாஸ்க்கை வந்து கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.